அனைவருக்கும் ஸ்தோத்திரம். இந்த நாளில் தொடர்ந்து தொடர் வேதாகமத்தை நாம் வாசிக்கலாம். தொடர் வேதாகமத்தில் இந்த நாளில் யோபின் புத்தகம் 13வது பகுதியை தொடர்ந்து வாசிக்கலாம். பிரியமானவர்களே, இந்த மாதத்தின் இரண்டாம் ஞாயிற்றுக்கிழமையில ஆலயத்திற்கு தவறாமல் செல்லுவோம், கர்த்தரை தொழுது கொள்வோம். யோபு 13. இதோ இவை என் கண்களே கண்டவை, என் காதுகளை கேட்டு உணர்ந்தவை. நீங்கள் அறிந்திருப்பதை நானும் அறிந்திருக்கிறேன். நான் உங்களுக்கு எதிலும் இளைத்தவன் இல்லை. ஆனால் நான் எல்லாம் வல்லவரோடு சொல்லாடுவேன், கடவுளோடு வழக்காட விளைகின்றேன். நீங்களோ பொய்ப்பினால் மழுப்புகின்றவர்கள். நீங்கள் எல்லோருமே பயனற்ற மருத்துவர்கள். ஐயோ, பேசாது அனைவரும் அமைதியாயிருங்கள், அதுவே உங்களுக்கு ஞானமாகும். இப்போது என் வழக்கினை கேளுங்கள், என் இதழின் முறையீட்டை கவனியுங்கள். இறைவன் பொருட்டு முறைகேடாய் பேசுவீர்களா? அவர் பொருட்டு வஞ்சகமாய் பேசுவீர்களா? கடவுள் பொருட்டு ஒரு சார்பாக பேசுவீர்களா? அல்லது அவருக்காக வாதாடுவீர்களா? அவர் உங்களை ஆராய்ந்தால் உங்களில் நல்லதை காண்பாரா? அல்லது மனிதரை வஞ்சிப்பது போல அவரையும் வஞ்சிப்பீர்களா? நீங்கள் மறைவாக ஓரவஞ்சனை காட்டினால் உங்களை உறுதியாக அவர் கண்டிப்பார். அவருடைய மாட்சி உங்களை மருள வைக்காதா? அவருடைய அச்சுறுத்தல் உங்கள் மீது விழாதா? உங்களுடைய மூதுரைகள் சாம்பலை ஒத்த முதுமொழிகள். உங்கள் எதிர்வாதங்கள் உண்மையில் களிமண்ணை ஒத்த வாதங்கள். பேசாதிருங்கள், என்னை பேச விடுங்கள். எனக்கு எது வந்தாலும் வரட்டும். என் சதையை என் பற்களிடையே ஏன் வைத்துக் கொள்ள வேண்டும்? என் உயிரை என் கைகளால் ஏன் பிடித்து கொள்ள வேண்டும்? அவர் என்னை கொன்றாலும் கொல்லட்டும், இருப்பினும் என் வழிகள் குற்றமற்றவை என எடுத்துரைப்பதில் நான் தளரேன். இதுவே எனக்கு மீட்பு ஆகலாம். ஏனெனில் இறை பற்றில்லாதவர் அவர் முன் வர முடியாது. என் வார்த்தையை கவனித்து கேளுங்கள், என் கூற்று உங்கள் செவிகளில் ஏறட்டும். இதோ இப்பொழுது என் வழக்கை வகைப்படுத்தி வைத்தேன். குற்றமற்றவன் என மெய்ப்பிக்கப்படுவேன் என்று அறிவேன். இறைவா, நீர் தாமோ எனக்கு எதிராய் வழக்காடுவது? அவ்வாறாயின் இப்பொழுதே வாய்புத்தி உயிர் நீப்பேன். எனக்கு 2 செயல்களை மட்டும் செய்யும், அப்பொழுது உமது முகத்திலிருந்து ஒளிய மாட்டேன். உமது கையை என்னிடமிருந்து எடுத்துவிடும். உம்மை பற்றிய திகில் என்னை கலங்கடிக்காதிருக்கட்டும். பின்னர் என்னை கூப்பிடும், நான் விடையளிப்பேன். அல்லது என்னை பேசவிடும், பின் நீர் மறுமொழி அருளும். என்னுடைய குற்றங்கள் தீமைகள் எத்தனை! என் மீறுதலையும் தீமையையும் எனக்கு உணர்த்தும். உம் முகத்தை ஏன் மறைக்கின்றீர்? பகைவனாய் என்னை ஏன் கருதுகின்றீர்? காற்றடித்த சருகை பறக்கடிப்பீரோ? காய்ந்த கூலத்தை கடிது விரட்டுவீரோ? கசப்பானவற்றை எனக்கு எதிராக எழுதுகின்றீர். என் இளமையின் குற்றங்களை எனக்கு உடமையாக்குகின்றீர். என் கால்களை தொழுவத்தில் மாட்டினீர், கண் வைத்தீர். என் பாதையெல்லாம் காலடிக்கு எல்லை குறித்து குழி தோண்டினீர். மனிதர் உளுத்த மரம் போல் விழுந்து விடுகின்றனர், அந்து பூச்சியை அரிக்கும் ஆடை போல் ஆகின்றனர். 14வது பகுதியும் தொடர்ந்து வாசிக்கலாம். பெண்ணிடம் பிறந்த மனிதருக்கு வாழ்நாள் குறைவு, வருத்தமோ மிகுதி. மலர் போல் பூத்து அவர்கள் உலர்ந்து போகின்றனர். நிழல் போல் ஓடி அவர்கள் நிலையற்று போகின்றனர். இத்தகையோர் மீதா உம் கண்களை வைப்பீர்? தீர்ப்பிட அவர்களை உம்மிடம் கொணர்வீர்? அழுக்குற்றதினின்று அழுக்கற்றதை கொணர முடியுமா? யாராலும் முடியவே முடியாது. அவர்களுடைய நாள்கள் உண்மையாகவே கணிக்கப்பட்டுள்ளன. அவர்களுடைய திங்கள்களின் எண்ணிக்கை உம்மிடம் உள்ளது. அவர்கள் கடக்க இயலாத எல்லையை குறித்தீர். எனவே அவர்களிடமிருந்து உம் பார்வையை திருப்பும்.
அப்பொழுது கூலியாள்கள் தம் நாள் முடிவில் இருப்பது போல் அவர்கள் ஓய்ந்து மகிழ்வர். மரத்திற்காவது நம்பிக்கையுண்டு, அது தரிக்கப்பட்டால் மீண்டும் துளிர்க்கும், அதன் குருத்துக்கள் விடாது துளிர்க்கும், அதன் வேர் மண்ணில் பழமை அடைந்தாலும், அதன் அடிமரம் நிலத்தில் பட்டு போனாலும், தண்ணீர் மனம் பட்டதும் அது துளிர்க்கும். இளஞ்செடி போல் கிளைகள் விடும், ஆனால் மனிதர் மடிகின்றனர், மண்ணில் மறைகின்றனர். உயிர் போன பின் எங்கே அவர்கள்? ஏரியில் தண்ணீர் இல்லாது போம், ஆறும் வறண்டு காய்ந்து போம். மனிதர் படுப்பர், எழுந்திருக்க மாட்டர். வானங்கள் அழியும் வரை அவர்கள் எழுவதில்லை, அவர்கள் துயிலிலிருந்து எழுப்பப்படுவதில்லை. ஓ, என்னை பாதாளத்தில் ஒளித்து வைக்க மாட்டீரா? உமது சீற்றம் தனியும் வரை மறைத்து வைக்க மாட்டீரா? என்னை நினைக்க ஒரு நேரம் குறிக்க மாட்டீரா? மனிதர் மாண்டால் மறுபடியும் வாழ்வாரா? எனக்கு விடிவு வரும் வரை என் போராட்ட நாளெல்லாம் பொறுத்திருப்பேன். நீர் அழைப்பீர், உமக்கு நான் பதில் அளிப்பேன். உம் கைவினையாம் என்னை காண விழைவீர். அப்பொழுது என் காலடிகளை கணக்கிடுவீர். என் தீமைகளை துருவி பார்க்க மாட்டீர். என் மீறுதலை பையிலிட்டு முத்திரையிட்டீர். என் குற்றத்தை மூடி மறைத்தீர். ஆனால் மலை விழுந்து நொறுங்கும், பாறையும் தன் இடம் விட்டு பெயரும். கற்களை தண்ணீர் தேய்த்து கரைக்கும், நிலத்தின் மண்ணை வெள்ளம் அடித்து போகும். இவ்வாறே ஒரு மனிதனின் நம்பிக்கையை அழிப்பீர், ஒடுக்குவீர். அவனை எப்போதும் ஒழிந்து போவான். அவனும் அவனது முகத்தை உருகுலைத்து விரட்டி அடிப்பீர். புதல்வர்கள் புகழ் பெறினும் அவன் அறிந்தான் இல்லை. கதி இழந்தாலும் அதை அவன் கண்டான் இல்லை. அவன் உணர்வது தன் ஊனின் வலியையே, அவன் புலம்புவது தன் பொருட்டே. வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட யோபின் புத்தகம் 13 மற்றும் 14 வாசித்து நிறைவடைந்தது. இறைவனுக்கு மகிமையும் மாட்சிமையும் சதாக்களம் உண்டாகட்டும். பிரியமானவர்கள், தொடர்ந்து தொடர் வேதம் இணைந்திருங்கள். இதற்கு ஆதரவு அளியுங்கள். விசேஷமாக இந்த நாளிலே தவறாமல் குடும்பத்தோடு ஆலயத்திற்கு சென்று ஆண்டவரை ஆராதனை செய்திடுங்கள். கர்த்தர் நம்மையும் நம் குடும்பங்களையும் பிள்ளைகளையும் எதிர்கால வாழ்வை ஆசீர்வதித்து வழிநடத்தி காப்பாராக. ஆமென்.